ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം 3வது ஸ்கந்தத்திலே 11வது அத்தியாயம். சத்யவிரத அப்படிங்கிற அந்த பையனுக்கு குழந்தைக்கு கிடைச்ச சித்தி மனச வைராக்கியமா வச்சுண்டு கானனத்துக்குள்ள தபசனுஷ்டிச்ச, இனி பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு விரதம் எடுத்துண்ட அந்த சத்யவிரதனுக்கு கிடைச்ச சித்தியாக்கும் இந்த ஏகாதச அத்தியாயத்துல 11வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. லோமசன் அப்படிங்கிற முனியாக்கும் நைமிஷாரண்யத்துல இந்த கதையை சொல்லறார். அப்படிங்கிறதுனால லோமச உவாஜா. ஸ்லோகம் 1. ந வேதாத்யயனம் கிஞ்சித் ஜானாதி ந ஜபம் ததா தியானம் ந தேவதானாம் ச ந சைவாராதனம் ததா. ந வேத அத்யயனம் கிஞ்சித் ஜானாதி ந ஜபம் ததா தியானம் ந தேவதானாம் ச ந ச ஏவ ஆராதனம் ததா. தேவதத்தனோட புத்திரனாயிருக்கிற 12 வயசு பாலகனாயிருக்கிற உதத்தியன் அப்படிங்கிற பிராமணனுக்கு 4 வருஷ காலம் உபநயனம் போட்டதுக்கு அப்புறம் வேதாபியாசம் சொல்லி கொடுத்துட்டும் ஒன்னும் புரியலை. ஜபிக்க தெரியலை, தியானம் பண்ண தெரியலை, தேவதைகளோடு பூஜை பண்ண தெரியலை, எந்த விதமான நாலெட்ஜும் இல்லை. ஸ்லோகம் 2. நாசனம் வேத விப்ரோசௌ பிராணாயாமம் ததா புனः பிரத்யாஹாரம் து நோ வேதா பூதசுத்திம் ச காரணம். ந ஆசனம் வேத விப்ரஹா சௌ பிராணாயாமம் ததா புனः பிரத்யாஹாரம் து நோ வேதா பூதசுத்திம் ச காரணம். அஷ்டாங்க யோக பிரசித்தமாயிருக்கிற எந்த விதமான ஒரு ஆசனமும் அந்த பிராமணகுமாரன் பழகலை. அதே மாதிரி பிராணாயாமம் எப்படி பண்றதுன்னு தெரியாது, பிரத்யாகாரம் பண்றது எப்படின்னு தெரியாது, அதே மாதிரி பூதசுத்திய சம்பந்திச்ச விஷயங்கள் தெரியாது, பரம காரணத்தை பற்றின விஷயங்களை தெரியாது, பரபிரம்மம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாத முட்டாள். ஸ்லோகம் 3. ந மந்திரகீலகம் ஜாப்யம் காயத்ரீம் ச ந வேதச சௌஜம் ஸ்நான விதிம் சைவ ததா ஜமனகம் புனா. ந மந்திரகீலகம் ஜாப்யம் காயத்ரீம் ச ந வேத சஹ சௌஜம் ஸ்நான விதிம் ச ஏவ ததா ஆஜமனகம் புனः. கீலக மந்திரம் சொல்ல தெரியாது, காயத்ரி மந்திரம் ஜபிக்க தெரியாது, சௌஜம் செய்யறதுக்கு தெரியாது, ஸ்நானம் பண்றதுக்கான விதிமுறைகள் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஆஜமனம் செய்யறது எப்படின்னு ஓட தெரியாது. ஸ்லோகம் 4. பிராணாக்னிஹோத்ரம் நோ வேதா பலிதானம் ந சாதிதிம் ந சந்தியாம் சமிதோ ஹோமம் விவேத ததா முனி. பிராணாக்னிஹோத்ரம் நோ வேதா பலிதானம் ந ச அதிதிம் ந சந்தியாம் சமிதஹ ஹோமம் விவேத ததா முனி. சாப்பிடுற நேரத்துல சாப்பாட இலையில போட்டுண்டு பிராணாஹூதி பண்றது எப்படின்னு தெரியாது, பிராணாக்னி ஹோத்திரம் செய்யறதுக்கு தெரியாது, அதே மாதிரி பிரபஞ்சத்திலே இருக்கிற தேவர்களுக்கும் அதிதிகளுக்கும் எல்லாம் பூஜைகள் கொடுக்கறதுக்கோ, யதாவிதி சந்தியாவந்தனம் பண்றதுக்கோ, சமித்து ஹோமிக்கிறதுக்கோ இதொன்னும் உதத்தியன் அப்படிங்கிற அந்த பிராமணகுமாரனுக்கு தெரியாது. ஸ்லோகம் 5. சோகரோத்ராதருத்தாய யத்கிஞ்சித் தந்ததாவனம் ஸ்நானம் ச சூத்ரவத் தத்ர கங்காயாம் மந்திரவர்ஜிதம்
സഹ അകരോത് പ്രാതഃ ഉത്തായ യത് കിഞ്ചിത് ദന്തധാവനം സ്നാനം ച ശൂദ്രവത് തത്ര ഗംഗായാം മന്ത്രവർജിതം. காலையில எந்திருந்து ஏனோ தானோ அப்படின்னு பல்ல தேப்பர். மந்திரமொன்னும் இல்லாதக்கு சும்மா சூத்ரன மாதிரி கங்கையில இறங்கி முங்கி குளிப்பார். அவ்வளவுதான் செய்ய முடியும் அவரால. வேற ஒண்ணுக்கும் புத்தி இல்லை. ஸ்லோகம் 6. ஃபலான்யாதாய வன்யானி மத்யானேபி யதிருஷ்சயா பட்ச்யா பட்ச்ய பரிஜ்ஞானம் ந ஜானாதி ஷடஸ்ததா. ஃபலானி ஆத்யாய வன்யானி மத்யானே அபி யதிருஷ்சயா பட்ச்ய அபட்ச்ய பரிஜ்ஞானம் ந ஜானாதி ஷடஹ ததா. மத்தியானமாகறத வனத்துல போயிட்டு ஏதாவது காட்டுப்பழங்கள் கிடைக்கிறதா பார்த்து சாப்பிடுவர். எதிர்ச்சியா கிடைச்சா அதே போரும். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது என்ன சாப்பிடணும்னோ என்ன சாப்பிடக்கூடாதுன்னோ ஒன்னும் அந்த முட்டாளுக்கு தெரியலை. கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வாயில போட்டு பாப்பர். சாப்பிடறதுக்கு முடியறதாக்குமானா முழுங்குவர். இனி கல்லும் மண்ணும் எல்லாம் ஆக்குமானா துப்பவும் செய்வர். ஸ்லோகம் 7. சத்யம் ப்ரூதே ஸ்திதஸ்தத்ர நான்ருதம் வததே புனா ஜனை சத்யதபா நாமா கிருதமஸ்ய திஜஸ்ய வை. சத்யம் ப்ரூதே ஸ்திதஹ தத்ர ந அனுருதம் வததே புனஹ ஜனைஹி சத்யதபா நாம கிருதம் அஸ்ய திஜஸ்ய வை. அந்த ஆசிரமத்துல வசிக்கிற பிராமணன் உண்மை மட்டும்தான் பேசுவர், பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு புரிஞ்சின்ற மனுஷா அவருக்கு சத்திய தபசு அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தா. ஸ்லோகம் 8. நாஹிதம் கஸ்யஜித் குர்யாத் ந ததா விஹிதம் கொஜித் சுகம் ஸ்வவிதி தத்ரைவ நிர்பயச்சிந்தயன்னிதி. ந அஹிதம் கஸ்யஜித் குர்யாத் ந ததா அவிஹிதம் கொஜித் சுகம் ஸ்வவிதி தத்ர ஏவ நிர்பயஹ சிந்தயத் இதி சிந்தயன் இதி. ആർക്കും எந்த ஒரு கஷ்டமும் அவர் செய்யலை. ആരെയും ദ്രോഹിക്കலை, ചെയ്യக்கூடாத ഒന്നും ചെയ്യலை. ഓരോന്നും ചിന്തന பண்ணிட்டு பயமில்லாதக்கு சுகமாயிட்டு அங்க படுத்துண்டு தூங்குவர். எப்படியாக்கும் அவர் இப்படி தூங்குறார் அப்படின்னாக்கா அடுத்த ஸ்லோகம் சொல்ல போடுறது. ஸ்லோகம் 9. கதாமே மரணம் பாவி துக்கம் ஜீவாமி கானனே ஜீவிதம் திக்ஷமூர்கஸ்ய தரசா மரணம் த்ருவம். கதாமே மரணம் பாவி துக்கம் ஜீவாமி கானனே ஜீவிதம் திக்ஷ மூர்கஸ்ய தரசா மரணம் த்ருவம். எனக்கு எப்பவாக்கும் மரணம் வரும், மரணத்தை எதிர்பார்த்துண்டு இந்த கானனத்துல உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ சிரமம், எத்தனை கஷ்டமாக்கும் இந்த முட்டாள் அப்படிங்கிற வாழ்க்கை. அதி சீக்கிரமா இறந்து போனமே அப்படின்னு சிந்தனை பண்ணிண்டாக்கும் தூங்கப்படுத்துக்கிறது. ஸ்லோகம் 10. தெய்வேனாஹம் கிருதோ மூர்கோ நான்யோத்ர காரணம் மம பிராப்ய சைவோத்தமம் ஜென்ம விருதா ஜாதம் மமாதுனா. தெய்வேன அஹம் கிருதஹ மூர்கஹ ந அன்யோஹோ அத்ர காரணம் மம பிராப்ய ச ஏவ உத்தமம் ஜென்ம விருதா ஜாதம் மம அதுனா. என்ன கடவுள் தான் இப்படி முட்டாளாக்கி பிறக்க வச்சிருக்கார். வேற எந்த ஒரு காரணமும் எனக்கு தெரியலை. உன்னதமான ஒரு ஜென்மம் பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டு எனக்கு இந்த பிராமண ஜென்மமே வேஸ்டா போயிடுத்தே, முட்டாளா பிறந்துட்டேனே. ஸ்லோகம் 11. யதாவந்த்யா சுரூபாத யதாவா நிஷ்ஃபலோ த்ருமா அதுக்ததோஹாதேனுஸ்ச ததாஹம் நிஷ்ஃபலக்ருதா. யதாவந்த்யா
സുരൂപാജ യഥാവാ നിഷ്ഫലഃ ദ്രുമഃ അതുഗ്ധദോഹ ധേനുഹു ച തദാ അഹം നിഷ്ഫലഃ கிருதः. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெண்மணி குழந்தை பிரசவிக்கிறதுக்கான பாக்கியம் அவளுக்கு இல்லைன்னா இந்த ஊர் உலகம் எல்லாம் அவளை மச்சி அப்படின்னு சொல்லும். காக்காத்த மரம் மாதிரி, பாலில்லாத்த மாடு மாதிரி, அழகான சுந்தரி மச்சியாயிருக்கிற மாதிரி என்னையும் கடவுள் இப்படி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாதக்கு வேஸ்ட் ஆயிட்டு இந்த பூமியில பிறக்க வச்சுட்டாரே. ஸ்லோகம் 12. கின்னு நிந்தாம்யஹம் தெய்வம் நூனம் கர்ம மமேத்ருஷம் நதத்தம் புஸ்தகம் கிருத்வா பிராமணாய மகாத்மனே. கின்னு நிந்தாமி அஹம் தெய்வம் நூனம் கர்ம மமேத்ருஷம் நதத்தம் புஸ்தகம் கிருத்வா பிராமணாய மகாத்மனே. அப்படி இல்லைன்னா நான் எதுக்காக்கும் இந்த கடவுளை பழிக்கிறேன்? என்னோட கர்மபலம் இப்படி ஆக்கும் அதாக்கும், நான் இப்படி அனுபவிக்கிறேன். பிராமணனான நான் வேதம் படிக்கலை, ஒரு வேத புஸ்தகத்தை எழுதி எந்த பிராமணனுக்கும் கொடுக்கறதுக்கான திராணியும் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு முட்டாளாக்க நான். புராணங்களும் வேதங்களும் எல்லாம் எழுதி பிராமணாளுக்கு கொடுக்கறது புண்ணியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அதுக்கான எபிலிட்டி ஒன்றும் இல்லையே கிருஷ்ணா. ஸ்லோகம் 13. ந வை வித்யா மயா தத்தா பூர்வ ஜன்மனி நிர்மலா தேனாஹம் கர்மயோகேன ஷடோஸ்மி ச திஜாதமா. न वै विद्या मया दत्ता पूर्व जन्मनि निर्मला तेन अहम कर्मयोगेन षडः अस्मि च द्विज अधमः. போன ஜென்மத்தில ஆரையும் நான் உத்தமமான வித்யை படிப்பிச்சிருக்க மாட்டேன். அந்த கர்மபலத்தாலியாக்கும் இப்ப நான் முட்டாளான பிராமணனாயிட்டு ஜனிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் உதத்யன் அப்படிங்கிற தேவதத்த புத்திரன் நினைக்கிறார். ஸ்லோகம் 14. நஜ தீர்த்தே தபஸ்தப்தம் சேவிதா நஜ சாதவா நதிஜா பூஜிதா திரவ்யை தேன ஜாதோஸ்மி துஷ்டதே. ந ச தீர்த்தே தபஹா தப்தம் சேவிதா நஜ சாதவஹா நதிஜா பூஜிதா திரவ்யைஹி தேன ஜாதோஹோ அஸ்மி துஷ்டதீஹி. ஏதாவது ஒரு தீர்த்த ஸ்நானம் பண்ணியிருக்கவும் மாட்டேன், தீர்த்த ஸ்தானத்துல போய் தபசு செஞ்சிருக்க மாட்டேன், சஜ்ஜனங்களை சேவிச்சிருக்க மாட்டேன், யாருக்காதும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன், பிராமணாளுக்கு தானம் பண்ணியிருக்க மாட்டேன், பிராமணால பூஜை பண்ணியிருக்க மாட்டேன். அதனால எல்லாமாக்கம் இப்படி துர்புத்தி ஆயிட்டு எனக்கு ஜனிக்க வேண்டி வந்தது. ஸ்லோகம் 15. வர்த்தந்தே முனிபுத்ராஸ்ச வேத சாஸ்திரார்த்தபாரகா அஹம் சுமூட சஞ்சாதோ தெய்வயோகேன கேனசித். வர்த்தந்தே முனிபுத்ராः च வேதசாஸ்திர அர்த்தபாரகாः அஹம் சுமூடः சஞ்சாதः தெய்வயோகேன கேனசித். வேதசாஸ்திரங்களோடெல்லாம் டாப் மோஸ்ட் சாஸ்திரம் படிச்சு அதை அடுத்த வாளுக்கு படிப்பிக்கிற முனிபுத்திரர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம். என்ன காரணத்தாலேயோ எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லாத நான் இப்படி முட்டாளாயிட்டு இங்க ஜனிச்சு நான் இது ஏனோ தானோ இந்த கானனத்துல வாழ்ந்துட்டு கிடக்கிறேன். ஸ்லோகம் 16. ந ஜானாமி தபஸ்தப்தும் கிம் கரோமி சுசாதனம் மித்யாயம் மேத்ர சங்கல்போ न मे भाग्यम शुभम किला. न जानामि तपः तप्तुं किं करोमि सुसाधनं मिथ्यायं मिथ्या अयं मे अत्र संकल्पः न मे भाग्यम शुभम किला. தபசு செய்யறதுக்கு எனக்கு தெரியாது,
ஏது சுகிருத கர்மமாக்கும் நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோடு இந்த சங்கல்பங்களோடெல்லாம் சிந்தகள் எல்லாமே வேஸ்ட் ஆக்கும். என்னோட கர்மபலம் நல்லதில்லை. என் கர்மபலம் நன்னா இருந்தா நான் இப்படியா இருக்கணும். பிராமண குலத்துல தேவதத்தன் அப்படிங்கிற சிரேஷ்ட பிராமணனுக்கு பிறந்த நான் இப்போ ஒரு முட்டாளாயிட்டு இருக்கேனே. என் கர்மபலம் அப்படின்னு அல்லாதக்கு நான் வேற என்னத்தை சொல்லுறது? ஸ்லோகம் 17. தெய்வமேவ பரம் மன்யே திக் பௌருஷமனர்த்தகம் விருதாஸ்ரமகிருதம் காரியம் தெய்வாத் பவதி சர்வதா. தெய்வம் ஏவ பரம் மன்யே திக் பௌருஷம் அனர்த்தகம் விருதா ஸ்ரமகிருதம் காரியம் தெய்வாத் பவதி சர்வதா. அதிர்ஷ்டமாக்கும் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் இருந்தாதான் என்ன ஆனாலும் நடக்கும். பௌருஷம் அப்படின்னு சொல்றது அர்த்த சூன்யமாக்கும். சொந்தம் எபிலிட்டினால எல்லாம் உண்டாக்கலாம் அப்படின்னு தோணுறது சும்மாவாக்கும் அப்படிங்கிறதாக்கும் என்னோட அபிப்பிராயம். சும்மா செய்யற ஒரு பிரவൃத்தியாலையும் பாக்கியம் உண்டானா அது നമ്മളെ அந்த പ്രവൃത്തിയ ശ്രേഷ്ഠമാക്കി മാറ്റും. ചുമ്മാ ഒരു പ്രവൃത്തിയെ ಏನೋ தானோன்னு செஞ்சா கூட அதிர்ஷ்டம் இருந்தானா அந்த பிரவൃத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாயிடும். பாக்கியம் இல்லை அப்படின்னாக்கா எவ்வளோ சிரமப்பட்டு என்ன பிரவൃத்தி செஞ்சானாலும் அதனோடு பலன் அப்படிங்கிறது நன்னாவே இருக்காது. ஸ்லோகம் 18. பிரம்மா விஷ்ணுश्च रुद्रश्च शक्राद्या किल देवता कालस्य वशगा सर्वे कालो हि दुरधिक्रमा. ब्रह्मा विष्णुः च रुद्रः च शक्र आद्याः किल देवताः कालस्य वशगाः सर्वे कालः हि दुरधिक्रमः. ब्रह्मा विष्णु சிவன் இந்திரன் இப்படி இருக்கிற தேவர்கள் எல்லாம் காலத்துக்கு கட்டுப்பட்டவாளாக்கும். காலத்தை மாற்றி மறிக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. காலத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் எல்லாரும் வாழறோம். ஸ்லோகம் 19. ஏவம் விதான் விதர்காம்ஸ்து குர்வாணோ ஹர்நிஷம் திஜா ஸ்திதஸ்தத்ராஶ்ரமே தீரே ஜானவ்யா பாவனே ஸ்தலே. ஏவம் விதான் விதர்கான் து குர்வாணஹ அஹர்நிஷம் திஜஹ ஸ்திதஹ தத்ர ஆஶ்ரமே தீரே ஜானவ்யாஹ பாவனே ஸ்தலே. இப்படியெல்லாம் இருக்கிற பலவித சிந்தனைகளால ராத்திரியும் பகலும் அந்த பிராமணன் கங்கா நதியோடு பரிபாவனமான தீரத்திலே இருக்கிற ஆசிரமத்தில் வாழ்ந்தார். ஸ்லோகம் 20. விரக்த சது சம்ஜாத ஸ்திதஸ்தத்ராஶ்ரமே த்விஜ காலாதிவாஹனம் சாந்தச்சகார விஜனே வனே. விரக்தः சஹ து சம்ஜாத ஸ்திதः தத்ர ஆஶ்ரமே த்விஜः காலாதிவாஹனம் சாந்தः சகார விஜனே வனே. விஜனமான ஆருமில்லாத வனப்பிரதேசத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு சௌமியமாயிட்டு சாந்தனாயிட்டு இப்படி நாள்கள் போக போக அந்த பிராமணன் ரொம்ப ரொம்ப விரக்தனாயிட்டு இருந்தான். ஒன்னிலையும் பற்றில்லாதவனாயிட்டு இருந்தான். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாதவனாயிட்டு இருந்தான்.